கைஸ் எல்லாருக்கும் ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு பயங்கரமான ஹாரரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸை தான் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் இது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு மோசமான பயங்கரமான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. அந்த ஸ்டோரியை வந்து நான் இந்த இடத்த நைட் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நான் உங்களுக்காக சொல்கிறேன். இப்போ வந்து இந்த ஸ்கூல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நானும் ஒரு சூப்பரான ஸ்பெஷலான ஒரு பர்சன் வந்திருக்காரு. அவர் தான் வந்து யுவா பஞ்ச் என்டர்டெயின்மெண்ட்ஸ் தெலுங்கு கோஸ்ட் ஹண்டிங் யூடியூபர். அவரோட பேர் வந்து கிருஷ்ணா. ஸோ அவரும் வந்து இப்போது இந்த ஹாரரான எக்ஸ்பீரியன்ஸை பற்றி அவர் வந்து ஷேர் பண்ணிக்குவார். ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து நமக்கு முன்னாடி இந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு சில வருஷங்களுக்கு முன்னாடி. ஸோ இந்த இடத்துல நடந்த பயங்கரமான இன்சிடெண்ட் எல்லாமே வந்து அவர் உங்களுக்காக ஷேர் பண்ணுவார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதாங்க ஸ்கூலு, ஓகேவா? இதுதான் என்ட்ரன்ஸு. இப்போ நான் என்ட்ரன்ஸில் நின்று தான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஓகேவா? பார்க்கவே பயங்கர ஹாரராக இருக்குது. ஏன் ப்ரோ ஓகேண்ணா? ஸோ கைஸ், எனக்குமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரோ வந்து பேசுவார். அவருக்கு நடந்த சில ஹாரரான எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவர் உங்களுக்காக இப்போ ஷேர் பண்ணுவார். அதை கேட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக பகல் நேரத்தில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த இடத்த நம்ம ஒரு ரவுண்ட் பார்த்துருவோம், ஓகேவா? ப்ரோ பண்ணி ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய். ஸோ ஃபார் அ லாங் டைம் ஜாஸ்தி லாங் கைஸ், இவர் வந்து இப்போது கன்னடாவில் வந்து இவர் சொல்லுவார். ஸோ புரிஞ்சவங்களுக்கு, ஸோ கன்னடா ஆடியன்ஸும் நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கதை வந்து புரியும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து இந்த கதையை வந்து நான் இன்னொரு வாட்டி உங்களுக்காக சொல்கிறேன், அது நைட்டு சொல்கிறேன். ஸோ ப்ரோ ಹೇಳಿ ಬ್ರೋ, ನಿಮ್ಮ ಹಾರರ್ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಅಂದರೆ ಇಲ್ಲಿ ಬಂದು ನಾನು ನಿಯರ್ ಬೈ 1 year ಆಗಿದೆ. ಓಕೆ. ಸೊ ನನಗೆ ಲಾಸ್ಟ್ ಟೈಮ್ ಆಗಿರೋ ಇನ್ಸಿಡೆಂಟು ಒಂದು ವೈಲ್ಡ್ ಮೇಲ್ ಗೋಸ್ಟ್ಗಳು, ಅದು ಏಜ್ಡ್ ಗೋಸ್ಟು ಮುತ್ತುಸ್ವಾಮಿ ಅಂತ. ಸೊ ಅವರು ತಮಿಳ್ನಾಡಿಂದ ಬಂದಿರೋ ಒಂದು ಮನುಷ್ಯ ಇವರು. ಓಕೆ. ಇಲ್ಲೇ ಇದ್ದು ಏನೋ ವರ್ಕ್ ಮಾಡಿಕೊಂಡು ಇದ್ದ ಮನುಷ್ಯ. ನಮ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಸ್ಟೋರಿ ಏನಂತ ನಾನು ನೈಟಲ್ಲಿ ಹೇಳ್ಕೊಡ್ತೀನಿ ನಿಮಗೆ. ಸೊ ರೀಸನ್ ಏನಂದರೆ ಇಲ್ಲಿ ಬಂದಿರೋ ಕಾರಣ ಅವನು ಜಾಸ್ತಿ ವೈಲ್ಡು. ಇದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಇನ್ನು ಬೇರೆ ಗೋಸ್ಟ್ ಇತ್ತು, ಲಕ್ಷ್ಮಿ ಸುಜಾತ ಅಂತ. ಸುಜಾತ ಒಂದು ಟ್ರಾನ್ಸ್ಜೆಂಡರ್, ತಿರುನಂಗ. ಟ್ರಾನ್ಸ್ಜೆಂಡರ್. ಲಕ್ಷ್ಮಿ ಅನ್ನೋರು ಒಂದು ವೇಶ್ಯ, ಪ್ರಾಸ್ಟಿಟ್ಯೂಟ್. ಮಕ್ಳಿಗೋಸ್ಕರ ಏನೋ ಅವರು ಕೆಲಸ ಮಾಡ್ಕೊತಿದ್ರು. ಅವ್ರನ್ನ ಯಾರೋ ಕುಡುಕರು ಬಂದು ಕರ್ಕೊಂಡು ಬಂದು ಸಾಯಿಸಿದ್ದಾರೆ ಈ ಥರ. ಓ ಮೈ ಗಾಡ್. ಸೊ ಸುಜಾತನ ಎತ್ಕೊಂಡು ಬಂದು ಅವ್ರನ್ನ ಹಿಂಗೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಸೊ ಇಲ್ಲೇ ಇತ್ತು, ಅದನ್ನ ಬೇರ್ ಮಾಡಿದ್ದೀನಿ. ಇವನು ಸುಜಾತನ ಹಿಡ್ಕೊಂಡಿದ್ದು, ಅದನ್ನು ಕ್ಲಿಯರ್ ಮಾಡಿದ್ದೀನಿ. ಸೊ ಅವನು ಫುಲ್ಲು ನನ್ನ ಮೇಲೆ ಕೋಪದಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. ಹೆಂಗಂದ್ರೆ ನಾನು ರಿಚುವಲ್ ಮಾಡಿದ್ದೀನಿ ಇಲ್ಲಿ. ಅವನು ಎಲ್ಲ ನಾನು ನೈಟಲ್ಲಿ ಹೇಳ್ತೀನಿ. ಅವ್ನು ನನ್ನ ಮೇಲೆ ಕೋಪದಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ, ಜಾಸ್ತಿ ಕೋಪ ಇದ್ದಾನೆ. ಇವಾಗ ಅದಕ್ಕೆ ನಾನು 1 year ಇಂದ ಈ ಲೊಕೇಶನ್ ಬಿಟ್ಟು ಎಲ್ಲ ಲೊಕೇಶನ್ ಮಾಡ್ತಿದ್ದೀನಿ. ಈ ಲೊಕೇಶನ್ ಬರೋಕೆ ಚಾನ್ಸೇ ಬಂದಿಲ್ಲ. ಬರ್ಬೇಕಂದ್ರೂ ಸ್ವಲ್ಪ ಟೆನ್ಷನ್ ಇದೆ ನನಗೆ, ಏನಾಗುತ್ತೋ ಏನು ಮಾಡ್ತಾನೋ ಅಂತ. ಅದಕ್ಕೆ ಡೇ ಟೈಮಲ್ಲಿ ಫಸ್ಟ್ ಟ್ರೈ ಮಾಡೋಣ, ನನ್ನ ಮೈಂಡ್ನ ರಿಲ್ಯಾಕ್ಸ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ ಅಂತ ಫ್ರೆಶ್ ಆಗಿ ಬಂದಿದ್ದೀನಿ ನಾನು. ஓகே, புரிஞ்சிச்சு. ಅಷ್ಟೇ. ஸோ கைஸ், இப்போ ப்ரோ வந்து என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து முத்துசுவாமி அப்படின்ற ஒரு தமிழரோட ஒரு ஆன்மா இருக்குதான். ஸோ அந்த ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான ஒரு ஆன்மா அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இவர் வந்து முன்னாடி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு சில வருஷங்களுக்கு முன்னாடி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருநங்கையான ஒரு ஏன் ப்ரோ டிரான்ஸ்ஜெண்டர் சுஜாதான்னு சொல்லி ஒரு திருநங்கையும், அப்புறம் ப்ராஸ்டிடியூட் பண்ணக்கூடிய ஒரு லக்ஷ்மி அப்படின்ற 2 பேரை வந்து சில பேர் இங்கே இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ண வரவங்க, ட்ரிங்க்ஸ் பண்ண வரவங்க வந்து அவங்க 2 பேரை கூட்டிகிட்டு வந்து ரொம்ப செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணி அவங்கள இதே இடத்துல கொண்டு இருக்காங்களாம். ஸோ அவங்க 2 பேரோட ஆன்மாவையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பல ரிச்சுவல் எல்லாம் பண்ணி அந்த ஆன்மாக்களை வந்து அவர் இங்கேருந்து விரட்டிட்டார். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக முத்துசுவாமி அப்படின்ற ஒரு கொடூரமான தமிழரோட ஒரு ಮೇಲ್ ಆನ್ಮಾ இருக்குது. ಇನ್ನೊಂದು ಮರ್ತೋಗಿದ್ದೀನಿ. ಅವನ್ನ ಮರಗೆ ಈ ನೇಲ್ ಇರತ್ತೆ ಅಲ್ವಾ, ಆನಿ, ಅದಕ್ಕೆ ಒಂದು ಸ್ವಾಮಿ ಹೇಳಿರೋ ರಿಚುವಲ್ ಅದು. ಸ್ವಾಮೀಜಿ ಹೇಳಿರೋ ರಿಚುವಲ್ ನಾನು ಮಾಡಿ ಇದು ನೇಲಲ್ಲಿ ಆತ್ಮನ ಏನಂತಾರೆ ಸಿಕ್ಕಾಕೋ ತರ ಮಾಡಿದ್ದೀನಿ. ಕಟ್ಟಿ ಪೋಟ್ಟಿರ್ತೀನಿ. ಅದನ್ನ ಮರಗೆ ಇಟ್ಟಿದ್ದೀನಿ. ಅಲ್ಲಿ ಎಂದ ಮರ, ಒಂದು ದೊಡ್ಡ ಮರ ಇದೆ. ಅಲ್ಲಿ ಮರಕ್ಕೆ ಇವಾಗಲೂ ಇರ್ಬೋದು ನನ್ಗೆ ಅನಿಸ್ತಿದೆ. ಒಂದು 16 days, ಒಂದು ಇಷ್ಟು 9 days 16 days ಅದು ಬರೋಕೆ ಚಾನ್ಸ್ ಇಲ್ಲ ಆಚೆ. ಓ ಮೈ ಗಾಡ್. ಸೊ ಹಂಗೆ ಮಾಡಿದ್ಮೇಲೆ ಈ ಆತ್ಮಗಳನ್ನ ಬೇರ್ ಮಾಡಿದ್ದೀನಿ. ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ಸೊ ಅದೇ ರೀಸನ್.
ಮತ್ತು ಇನ್ನೊಂದು ಮುತ್ತುಸ್ವಾಮಿನೇ ಅಲ್ಲ, ಇನ್ನೂ ಬೇರೆ ಆತ್ಮಗಳು ಇದಾವೆ, ಅದು ಗೊತ್ತಿಲ್ಲ ಯಾರು ಅಂತ. ಓ ಮೈ ಗಾಡ್. ಒಂದು ಕಡೆ ಮುತ್ತುಸ್ವಾಮಿ ನಾನು ಹಿಡ್ಕೊಂಡಿದ್ರೆ ಆತ್ಮಗಳು ಸೌಂಡ್ಸ್ ಬಂದಿದೆ. ಏನ್ ಬ್ರೋ ನೇಲ್ ಹಿಂಗೆ ಶಿವರಿಂಗ್ ಬರ್ತಿದೆ, ನೇಲ್ಗೆ ದೆವ್ವ ಬಂದಿದೆ, ಮುತ್ತುಸ್ವಾಮಿ ಹಿಡ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ, ವಾಯ್ಸ್ ಒಂದು ಕಡೆ ಬರ್ತಿದೆ, ಇಲ್ಲಿ ಒಂದು ಕಡೆ ಅಟ್ಯಾಕ್ ಆಗ್ತಿದೆ ಗಾಳಿ, ಬೇರೆ ಸೌಂಡ್ಸು ಬಂದಿದೆ ನನಗೆ. நைட் நோட் பிடோண்ணா ப்ரோ. அதே நைட். ஸோ கைஸ் நைட்டு வந்து பார்த்துடலாம். இந்த இடத்துல வந்து எக்கச்சக்கமான மர்மங்கள் இருக்குது. ஸோ ப்ரோ வந்து என்ன சொல்கிறாரு, ஒரு மரத்தில் வந்து நான் ஆணி அடித்து அந்த முத்துசாமின்ற அந்த ஆம்பளையோட ஆன்மாவை வந்து நான் கட்டி போட்டுட்டேன். அப்படி நான் செய்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பல சவுண்ட்ஸும் சில அட்டாக்ஸும் வந்து எனக்கு இந்த இடத்துல ஆன்மாக்களால் நடந்தது அப்படின்றாரு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ ஒரே இடத்துல நின்று நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோன்னு நினைக்கிறேன். இப்போது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து நம்ம சர்ன்னு இந்த இடத்த வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஓகேவா ப்ரோ? வெரி குட். ಇಲ್ಲಿಂದ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡೋಣ. Powerful people make places powerful. ஸோ கைஸ் இது வழியாக தான் நம்ம உள்ளே வந்தோம். பாருங்கள் எப்படி இடிஞ்சிருக்குன்ட்டு. இது பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு தூண் வந்து சாஞ்சிருக்கு பாருங்கள், ಮರಕ್ಕೆ ಸಪೋರ್ಟ್ ಕೊಡುತ್ತೆ ಸಾಂಜಿರಿಗೆ. ಬೇಕಂತ ಇದು ತಳ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ ಯಾರು. ಹೌದಾ? ಓ ಮೈ ಗಾಡ್. ಸರಿ ಬ್ರೋ. ಓ ಮೈ ಗಾಡ್. ಏನು ಬ್ರೋ ಸ್ವಾಮಿ ಇದು ಡ್ರಾಯಿಂಗ್ ಎಲ್ಲ ಹಾಕಿದ್ದಾರೆ. சுவாமி இது ட்ராயிங் எல்லாம் போட்டுருக்காங்க கைஸ். லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி ட்ராயிங் நல்லா இருக்கு. ಏನು ಬ್ರೋ ಡೇಟ್ 2007 ಅಲ್ಲಿ ಎಂಡ್ ಎಕ್ಸಾಮ್, 2026 ಇದೇ ಲಾಸ್ಟ್. ಓ ಮೈ ಗಾಡ್. ಗೊತ್ತಾಗ್ತಾ? ಬ್ಲರ್ ಆகுது. லைட் ஆக்கிದ್ದೀನಿ ஒரு நிமிஷம். பர்ஃபெக்ட் கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், December 2007 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து அபேண்டன்ட் ஆகிருக்கு. அಷ್ಟೇ கரெக்டா? ಅಷ್ಟೇ ಅಲ್ಲೇ. ஓகே. கேமரா அடிக்கடி பிளர் ஆகுது, என்ன ப்ராப்ளம்னு தெரியல. ஓகே. இந்த இடத்துல எத்தனை சோல்ஸ் இருக்கு ப்ரோ? சோல்ஸ் how many souls இந்த இடத்துல? ಐಡಿಯಾ ಆದರೆ ಇಲ್ಲ ಬ್ರೋ. ಮುತ್ತುಸ್ವಾಮಿ ಜೊತೆ ಬೇರೆ ಮೇಲ್ ಏನು ಯಾವುದೋ ಇದೆ ಅಂತ ನನಗೆ ಡೌಟ್. ஓகே. அந்த ஆன்மா கூட வேற இன்னொரு ஏதாச்சும் ஆன்மா இருக்கும்னு சொல்லி. ಹೌದು, ಅದು ನನಗೆ ಡೌಟ್ ಇದೆ. ಅದು ಒಂದಾ ಎರಡಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಓಕೆ. ವಾಯ್ಸ್ ಆಫ್ ಬೋರ್ಡ್ ಗೇಮ್ ಆಡುವಾಗ ನಮಗೆ 7 to 8 ಗೋಸ್ಟ್ ಇದ್ದಾವೆ ಅಂತ 3 years ಬ್ಯಾಕ್ ಗೊತ್ತಿರೋದು. ಮುತ್ತುಸ್ವಾಮಿ ಹೆಸರು ಆವಾಗಲೇ ಬಂದಿರೋದು. ವಾಯ್ಸ್ ಆಫ್ ಬೋರ್ಡಿಂದ ಹೆಸರು ಹೇಳಿದೆ. ಆವಾಗ ಮುತ್ತುಸ್ವಾಮಿ ಅಂತ ಯಾರೋ ಅಲ್ಲಿ ಬಿಡಿ ಅಂತ ನಾನು ಲಕ್ಷ್ಮೀ ಸುಜಾತ ಮೇಲೆ ಫೋಕಸ್ ಇಟ್ಟಿದ್ದೆ. ಓಕೆ. ಆದಮೇಲೆ ಮುತ್ತುಸ್ವಾಮಿ ಅಟ್ಯಾಕ್ ಮಾಡೋದು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿದ. ஓ மை காட், பயங்கர அபண்டண்டாக இருக்குது கைஸ். அங்கே பார்த்தீங்களா மரமே கீழே விழுந்துருக்கு, வேரோட பிச்சு போட்ட மாதிரி இருக்குது, பாம்பு புத்துங்களும் இருக்குது. ப்ரோ கேர்ஃபுல் ப்ரோ. கைஸ் ரொம்ப பெருசு இது ஸ்கூலு. ஓ மை காட், என்ன ப்ரோ டெட் எண்ட் வரைக்கும் போயிட்டே இருக்கு. ஓ ஷிட். ಮೇನ್ ಪ್ಲೇಸ್ ಅದೇ ಮುತ್ತುಸ್ವಾಮಿ ಇದೆ. ಹಾಂ, ಮೇನ್ ಇರೋ ಪ್ಲೇಸ್ ಮುತ್ತುಸ್ವಾಮಿ ಇರೋ ಪ್ಲೇಸ್ ಅದು. அதுவா? ಅದೇ ಮೇನ್. ಸ್ವಲ್ಪ ಇಲ್ಲಿಂದ ಹೋಗೋಣ, ಹಿಂಗೆ ಹೋಗೋಣ.
ಹಿಂಗೆ ಹೋಗ್ತೀರಾ? ನಾನು ಒಬ್ಬನೇ ನೋಡ್ಕೊಂಡು ಬರ್ತೀನಿ ಓಕೆ ಏನಿದೆ ಅಂತ. டன். ஜாஸ்தி மஸ்கிட்டோஸ் இது ஜாஸ்தி தான் கைஸ். கொசு தொல்லை பயங்கரமாக இருக்குதுங்க. என் கையெல்லாம் பயங்கரமாக கடிச்சிச்சு ப்ரோ. இல்லேரி கீழே பார்த்தீங்களா ரூஃப் எல்லாம் உடஞ்சி விழுந்துருக்கு. பயங்கர ஆஸ்பட்டாஸ் இந்த இடத்துல அதிகமாக இருக்குது. ஓ மை காட், அவர் போயிட்டாரு. ஓகே, இங்கேயும் ரூஃப் எல்லாம் பயங்கரமாக உடைஞ்சு விழுந்துருக்கு. ஹாஸ்பாட்டா ஷீட் பார்த்தீங்களா? யப்பா, சுவாமி விவேகானந்தா. இங்கெல்லாம் சரக்கடிக்க வருவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்காக இந்த இடத்த பயன்படுத்துகிறாங்க கைஸ். பாருங்க, தெரியுதா பியர் பாட்டிலு? சரக்கடிக்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்பா, எங்கே பார்த்தாலும் சரக்கு பாட்டிலாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து நான் தனியாக இருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போவே ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீலிங் வந்து க்ரியேட் ஆகுது. இங்கே பாருங்கள், தெளிவாக தெரியுது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. மை காட், எனக்கு எந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஃபீல் ஆகுதுனாக்கா, இப்போ இந்த சரக்கு பாட்டிலெல்லாம் பார்த்ததும் வந்து எனக்கு இங்கே ஆளுங்க யாராச்சும் இருப்பாங்களோ இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க, ஸோ அவங்களால நம்மளுக்கு ஏதாச்சும் அட்டாக் நடக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நெகட்டிவாக ஃபீல் ஆகுது. பாருங்க, சுற்றி முற்றி பாருங்கள் எப்படி இருக்குது இடம். எந்த இடத்துலேருந்து எங்கே பாட்டில் வீசி நம்ம மேலே அடிப்பாங்கன்னே தெரியாது. காட்டுக்குள்ளே இருக்குது இந்த ஸ்கூலு. தூரமாக பார்த்தீங்கன்னா வண்டிங்க போகிற சவுண்டு கேட்கும். அதெல்லாம் ஹைவே இருக்காங்க. எப்பா இது என்னன்னே தெரியல, பயங்கர இருட்டாக இருக்குது. புகை குண்டு பார்த்தீங்களா? ஷிங்கு. ஹலோ, யாருன்னா இருக்கீங்களா? கிச்சன் ஏரியான்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த பசங்களுக்கு சமைப்பாங்கல்ல, ஓ எஸ். ரொம்ப பிளாக்காக இருக்கிற இடத்துலலாம் நான் கொஞ்சம் மினிமைஸாக லைட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, கொசு தொல்லை வந்து பயங்கரமாக இருக்குது. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. எந்த வழியாக போயிட்டு எந்த வழியாக நான் வந்துன்னு இருக்கேன்னு எனக்கே தெரியல. பயங்கர டெரராக இருக்குது இந்த இடம், சான்ஸே இல்லை. பாருங்கள், எங்கே போயிட்டு எங்கே வந்துன்னுக்கிறேன்னு எனக்கே தெரியல, அந்த மாதிரி இருக்குது. ஓ, கீழே கிளாஸ் பீஸ் எல்லாம் இருக்குது. மை காட், ಟಾಯ್ಲೆಟ್ ಜೆನ್ಸನ್ எழுதியிருக்காங்க. இந்த டாய்லெட்டு ಬಂದ್ಬಿಟ್ಟಿದ್ದೀರಾ ಬ್ರೋ? ನಾನು ஏதோ யாரோ வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சேன் நான்.
யாரோ இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க சவுண்டு பண்ணுறாங்க, யாரோ வந்துட்டாங்கன்னு நினச்சேன். ஸோ கைஸ் லைட்டாக மினிமைஸாக சவுண்டு கேட்டுச்சு. எனக்கு ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் அப்படியே அள்ளில்லை, ஏன்னா யாரோ வந்துட்டாங்களோ. ஏன்னா அந்த பக்கம் வந்து சொல்லி வாய மூடல, அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா யாரோ வர மாதிரியான ஒரு விஷயம் ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ப்ரோ ಭಯಂಕರ ಇದೆ ಬ್ರೋ ಪ್ಲೇಸ್. ನಾನು ಡೇ ಟೈಮ್ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಬಂದಿರೋದು, ಅದಕ್ಕೆ ನೀಟಾಗಿ ನೋಡ್ಕೊಂಡು ಹೆಂಗಿದೆ. ಅದೇ ನೈಟ್ ಟೈಮ್ಗಿಂತ ಡೇ ಟೈಮಲ್ಲಿ ತುಂಬ ಆರ್ ಆಗಿದೆ. ಮೇಲೆ ಎಲ್ಲರೂ ಹಂಗೆ ಹಚ್ತಾರೆ, ಇಲ್ಲಿನ ಇಲ್ಲಿಗೆಲ್ಲ ಆ್ಯಕ್ಟಿವಿಟೀಸ್ ಮಾಡೋವರೆಗೂ ಜಾಸ್ತಿ ಇದೆ ಇಲ್ಲಿ. ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಪಕ್ಕಾ ಸೇಫ್ ಜಾಗ ಇದು. ಪಕ್ಕಾ ಬ್ರೋ, இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் சேஃபான இடம் இது. ஃபுல்லு டென்ஸ் ஆಗಿದೆ ಅಲ್ವಾ, ಗಿಡ செடியெல்லாம் ரொம்ப அடர்த்தியாக இருக்கிறதுனால இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப சேஃபாகவும் ஈஸியாகவும் இருக்கிற இடம் இது. பயங்கரம் கைஸ். கீழெல்லாம் ரொம்ப ஏதோ கிளாஸ் ரூம் பாருங்கள், கிளாஸ் ரூம் மாதிரியா இருக்குது. ஓ சாரி, கிளாஸ் ரூம் இல்லை ப்ரோ, இது கிளாஸ் ரூமா? ಕ್ಲಾಸ್ ರೂಮ್ಸ್ ಇವೆಲ್ಲ இல்லை, மிட் மீல்ஸ் சாப்பிடுவாங்கல்ல லஞ்ச் டைம், டைனிங் ஹால். ಹೌದಾ? ಹಾಂ ಓಕೆ, ರೈಟ್ ಹಂಗೆ ಇದೆ. எப்படி நான் கரெக்டாக கெஸ் பண்ணேன்னா பிளாக் போர்டு எதுவுமே இல்லை. ಇಲ್ಲ ಹೌದು, ஸோ ஃபுல்லு டைனிங் ஹால் இது. ಅದೇ ನೋಡಿದೆ ನಾನು, ಬ್ಲಾಕ್ ಬೋರ್ಡ್ ಇದೆ. ஸ்பா பாருங்கள், இந்த அளவுக்கு வேர்ஸ்ட்டாக ஒரு அபேண்டண்டாக இருக்கிற பிளேஸை ஃபஸ்ட் டைம் நான் இதை தான் டே டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஓ மை காட், சான்சஸ் இது தலைமையில் எதனா உந்துரு போதுன்றாரு. அதே ஒரு பயம். டே டைம்லேயே இவ்வளோ பிளாக்காக இருக்குது. ரொம்ப கைஸ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, செடிங்கெல்லாம். ವೀಡಿಯೋಸ್ ಮಾಡಿದ್ದೀನಲ್ವಾ, ಹಾಂ ಈ ಒಂದು ರೂಮಲ್ಲಿ ப்ரோ சார் தலைமையில் வந்துருப்போம், ஜஸ்ட்டு இதில் இருக்காது. ಹೌದು, ಈ ಒಂದು ರೂಮಲ್ಲೇ ಬ್ರೋ ನಾನು ಬಂದಿಲ್ಲ. ಇಷ್ಟು ವೀಡಿಯೋಸ್ ಮಾಡಿದ್ದೀನಿ, ಈ ಒಂದು ಮನೆ ರೂಮಲ್ಲಿ ಮಾತ್ರ ಬಂದಿಲ್ಲ. ಜಾಸ್ತಿ ಗಬ್ಬಿಲ ಇರುತ್ತೆ, ವಬಾಲಿ ಬ್ಯಾಟ್ಸ್ ಜಾಸ್ತಿ, ಬ್ಯಾಟ್ಸ್ ಸ್ನೇಕ್ಸು ಇರ್ಬೋದು. ಏಯ್ ಬ್ರೋ ಸರಿ ಹೇಳಿದ್ದೀನಲ್ವಾ ಬ್ರೋ, ಕ್ಲೀನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಇದು ಮಾತ್ರ ನೀಟಾಗಿ ನೋಡು. ಇಲ್ಲಿಗಲ್ ಆ್ಯಕ್ಟಿವಿಟೀಸ್ ಇಂದ ಸೆಕ್ಷುವಲ್ ಆ್ಯಕ್ಟಿವಿಟೀಸ್. ಹಾಂ ಬ್ರೋ ಇಲ್ಲಿ ನೋಡಿ, ಸರಗು ಬಾಟ್ಲು, ಚೈನಿ, ಹಾನ್ಸು, வபால். இவ்வளோ டென்ஸாக உள்ளே வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறானுங்கள, என்னென்ன மிஸ்ட்ரி இருக்குதோ தெரியல கைஸ். இன்னொன்று வந்து நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஓகேவா? நாங்கள் வந்து இதில் இன்வால்வ் பண்ணி நாங்கள் எந்த இதுவும் நாங்கள் பண்ணுறது இல்லை. ஸோ தயவு செஞ்சு இதுக்கு எந்த லிங்க் இல்லை, கமெண்ட் செக்ஷன் யாரும் போட்டு கலாய்க்காதீங்க, ஓகேவா? ஓகே, அந்த பக்கம் போகலாமா? ரொம்ப பிச்சு நைட்டு பார்த்துக்கலாம், ரொம்ப பிச்சு பிளாக்காக இருக்குது நீங்கள். அங்கே புடவை, அங்கே ஷர்ட்டா? சூப்பர். எங்கே ப்ரோ? ಟಾಯ್ಲೆಟ್ಸ್ ತಾನೆ? ಟಾಯ್ಲೆಟ್ ರೂಮ್ಸ್. ಡೆಪ್ತ್ ಹೋಗಿಲ್ಲ ಇಷ್ಟುವರೆಗೂ ನಾನು. இவ்வளோ உள்ள போலியா? நைட்டு பார்த்துக்கலாம், ನೈಟ್ಗೆ ಹೋಗೋಣ. ಬ್ರೋ ಸ್ನೇಕ್ ಇದು பாம்பு சட்டை. ಹಾಂ, ಹೇಳಿದ್ದೀನಲ್ವಾ ಇಲ್ಲಿ ಸ್ನೇಕ್ಸ್ ಇದ್ದಾವೆ ಅಂತ. உங்களுக்கு பார்த்தா தெரியும், பாம்பு சட்டை.
பிளர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பாம்போட snake சட்டை இல்லாத பாம்புங்க இருக்கும் இங்கே. snake ಇರುತ್ತೆ. செம்ம டேஞ்சர்னு நினைக்கிறேன் இடம். ನೈಟ್ ಪಾತ್ರಗಳು ಒಳಗಡೆ ಹೋಗ್ತಿದ್ದಾವೆ ಅಂದರೆ பாருங்க, ಸ್ನೇಕ್ ಒಳಗಡೆ ಸತ್ತೋಗಿದೆ ಅಂತ. பாம்பு உள்ள செத்து போயிருக்குமா? ಹೌದಾ? ನೋಡೋಣ, பார்க்கலாம். சத்து ஓகே. ஸோ கைஸ் இன்னும் போயிட்டே இருக்கு. இப்போ வரைக்கும் இன்னும் போயிட்டே இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் வந்து நாங்கள் பாதி தான் வந்து டே பிளாகாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். இன்னும் இது பார்த்துட்டு இதெல்லாமே டைனிங் ஹால் தான். உங்களுக்கு ஒரு ரவுண்ட் எல்லாமே காமிச்சிட்டு நைட்டு வந்து நம்ம இந்த இடத்துல வந்து தரோவாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நைட்டு ஒரு புது விஷயத்தை வந்து நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். அது எங்களுக்கே ஆபத்தாக கூட முடியலாம், எங்களுக்கு தெரியல. பட் வந்து ஒரு ட்ரை தான் எல்லாமே. சரிங்களா? சரி, அப்படியே அந்த இடத்த அந்த தூரம் வரைக்கும் போயிட்டு நம்ம இந்த டே பிளாக் எண்ட் பண்ணிடலாம். ஏன்னா இன்னும் இருக்குது, பட்டு இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன் நான். எல்லா டைனிங் ஹால் தான். அப்பா, ஏன்னா ஃபுல்லாக வந்து நம்ம டே டைம்லேயே காட்டிட்டா நைட்டு அந்த த்ரில் இல்லாமல் போயிடும், த்ரில்னஸ் இல்லாமல் போயிடும். சரியான ஹாரராக இருக்குது. பாடி ಎದಕ್ಕೂಮೇ ರೂಫೇ ಇಲ್ಲ. ಎಲ್ಲ ಡ್ಯಾಮೇಜ್ ಮಾಡಿದೆ. ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ನಾವು ಬರುವಾಗ ಎಲ್ಲ ಫುಲ್ ಇತ್ತು, ನೀಟ್ ಇತ್ತು. 4 years ಬ್ಯಾಕ್. ಚೆನ್ನಾಗಿತ್ತು. 4 வருஷம் முன்னாடி வந்தீங்களா? 4 years பேக். ನನ್ನ ಚಾನಲ್ಲೇ 5 years ಆಯ್ತು. ஓ மை காட் கைஸ், அப்படின்னா வந்து இவர் ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து இந்த இடத்துக்கு வந்து வீடியோ பண்ணியிருக்காரு. செம்ம. ஸோ கைஸ், நம்ம பாருங்கள், இன்னும் பேக் சைடு வந்து அதெல்லாம் வந்து நம்ம பாதி தான் பார்த்துருக்கோம். ஆனால் வந்து இன்னும் ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. ஸோ பாதி தான் பார்த்துருக்கோம். ஏன்னா பார்க்குறதுக்கு தான் வந்து வெளியில் சின்னதாக தெரியுது, ஆனால் உள்ளே வந்தாக்கா அப்படியே ஒரு மைதானமாக இருக்குது, பெருசாக இருக்குது இடமே. ஓகே ப்ரோ, டே vlog எண்ட் பண்ணிடலாம் போதும். ஏன்னா இப்போவே எல்லாத்தையும் காட்டிட்டா நைட்டு த்ரில்லு இல்லாமல் போயிடும். ப்ரோ பிடிங்க, எண்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த டே vlog வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா பகல் நேரத்துலேயே பாருங்கள் எவ்வளோ அபேண்டண்ட்டாக எவ்வளோ ஹாரராக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடக்கிறத நம்மளால் வந்து சில அறிகுறிகளை வச்சே வந்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ நைட் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. இந்த இடத்துல வந்து நம்ம பேயை ஃபேஸ் பண்ண போகிறோமா, இல்லை சைக்கோத்தனமான சில ஆட்களை ஃபேஸ் பண்ண போகிறோமா, இல்லை வந்து இந்த இடத்துல என்ன மாதிரியான வில்லங்க நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் வந்து எனக்கு எதுக்குமே விட இல்லை, எதுவுமே தெரியல எனக்கு. ஸோ ஓகே, இதோட வந்து இந்த வீடியோ நாங்கள் எண்ட் பண்ணிக்கிறோம். மறக்காமல் வந்து இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துன்னு இருக்கீங்க. ஸோ எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் த்ரில்லிங்கான வீடியோஸ் எல்லாம் என்னால் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு சின்ன லைக்கும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரைபும் தான் என்னை அடுத்த லெவலுக்கு வந்து மோட்டிவேஷனாக கொண்டு போகுது. ஸோ அதை மட்டும் மறக்காமல் பண்ணிவிடுங்க, செல்லக்குட்டீஸில் பண்ணிவிடுங்க. ஸோ ப்ரோ, ಯುವರ್ ಒಪಿನಿಯನ್ ಪ್ಲೀಸ್. ಹೆಂಗಿದೆ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಡೇ ಟೈಮಲ್ಲಿ ನೋಡಿದ್ದೀರಾ? ಸ್ವಲ್ಪ ನೋಡಬೇಕಾಗಿರೋದೆಲ್ಲ ನೀಟಾಗಿ ಅಬ್ಸರ್ವ್ ಮಾಡಿದ್ದೀನಿ ಇವಾಗ. ಓಕೆ, ನೈಟ್ ಏನು ಮಾಡಬೇಕು ಅಂತ ಇವಾಗ ಒಂದು ಕ್ಲಾರಿಟಿ ಸಿಕ್ತು ನನಗೆ. ಓಕೆ, ಸೇಫ್ ಆಗಿರುತ್ತೆ, ಸೇಫ್ ಆನ್ ಎಕ್ಸ್ಪ್ಲೋರಿಂಗ್ ಯಾವ್ದು ಎಲ್ಲೆಲ್ಲಿ Bro. ಏನು அங்கே பாரு ப்ரோ, ಏನು செவுத்தில் செங்கல் சிமெண்ட் வச்சு தானே பார்த்துருப்பீங்க, பாட்டில் வச்சிருக்கோம். ಹೌದು
சொல்லு bro, பேசு ப்ரோ. ಕಾಮಿಡಿ ಮಾಡ್ತಿದ್ರೆ ಇಲ್ಲೊಂದು ಗೇಟ್ ಇತ್ತು ಬ್ರೋ. கேட் இருந்துச்சா? ஆமாம். ದೊಡ್ಡ ಗೇಟ್. ஓ பெரிய கேட்டா? ಹಿಂಗೆ க்ளோஸ் அண்ட் ஓபன் அண்ட் ஆனால் இதை உடச்சி எடுத்துருக்கானுங்களே, ಕಟ್ பண்ணி எடுத்துருக்கானுங்க கேட்டு. ಅರ್ಥ ಆಗ್ತಿಲ್ಲ. ಒಡೆದಾಕಿದ್ದಾರೆ ಗೇಟ್ನ ಅಂತ. ಹೌದು, ಡ್ಯಾಮೇಜ್ ಮಾಡಿ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗಿದೆ. எல்லாமே திருடி இருக்கானுங்க இந்த இடத்துல. அப்போ நிறையா ಫುಲ್ ಐರನ್ನು ಸಂಬಂಧಪಟ್ಟಿದೆ ಎಲ್ಲ திருட்டு வேலை பண்ணியிருக்கானுங்க நிறையா, இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ண வரவனுங்க. ஓகே, ಅದು ಬ್ರೋ ನೈಟ್ ನೋಡೋಣ, நைட்டு பார்க்கலாம். ಕೊಟ್ಟಿದ್ರಿ. ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோ வந்து நாங்கள் எண்ட் பண்ணிக்கிறோம். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னை இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமோட ஐடி இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்து எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக இருக்கிற டைமில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள், எல்லாருக்கிட்டையுமே நான் பேசுகிறேன். ஸோ எனக்குமே ஆசையாக இருக்குது, நீங்கள் எல்லாரும் என்ன பார்க்குறீங்க, நான் தான் உங்களை பார்க்குற பாக்கியமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ கூடிய சீக்கிரம் உங்கள் எல்லாருக்கும் வந்து நான் வீடியோ கால் பண்ணுறேன், வாய்ஸ் கால் பண்ணுறேன், டிஎம் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன். வவ்வால். ஓகே கைஸ், டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் ரூபன் ஹாரர் தமிழன். பை 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 பை. Powerful people make places powerful.